ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். கிரேக்கர்கள் மனித சரீரத்தை கீழ்த்தரமாகவே கருதினர். சரீரம் ஒரு கல்லறை என்பது அவர்களது கருத்து ஆகும். சரீர செயல்பாடுகள் ஆன்மீக வாழ்வை பாதிக்காது என்னும் கொள்கை அவர்களிடம் இருந்ததால் ஒழுக்கக்கேடான பாவங்கள் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. டாக்டர் தீமோத்தி ரிச்சர்டு 1845 1919 வரை அவருடைய வாழ்க்கை. சீனாவுக்கு ஊழியம் செய்ய சென்ற வேல்ஸ் நாட்டு மிஷனரி ஆவார். அவர் அங்கே ஒரு மெத்த படித்த நல்ல பண்பாடு தெரிந்த சீன மனிதனிடம் புதிய ஏற்பாட்டை கொடுத்து வாசிக்க சொன்னார். அவரும் வாசிப்பதாக வாக்கு கொடுத்தார். மறுமுறை மிஷனரியை அவர் சந்தித்த போது, உங்களிடம் நான் வாக்கு கொடுத்தபடியே புதிய ஏற்பாடு முழுவதையும் வாசித்து விட்டேன் என்றாராம். சரி, அப்படி வாசித்த போது உங்களை ஆழமாக பாதித்த வேத பகுதி எது என்று மிஷனரி கேட்டாராம். அதற்கு சீன மனிதன் கூறினதாவது, நமது சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக இருக்க முடியும் என்ற ஆச்சரியமான சத்தியத்தை படித்தேன் என்று கூறினானாம். அதை கேட்ட மிஷனரி இன்ப அதிர்ச்சி அடைந்தார். ஓர் அஞ்ஞானிக்கு புரிந்த விஷயம் கூட நமக்கு புரியவில்லை என்றால் நம் நிலை பரிதாபமானதுதானே. ஆரோக்கியத்திற்காக எப்படி புசிக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தும் மனதையும் சரீரத்தையும் பலவீனப்படுத்தும் விதமாக புசிப்பதில் ஒரு மார்க்கமாக பிடிவாதமாய் நிற்கிறவர்கள் மீது தேவன் தமது பரிசுத்த ஆவியை அமர பண்ண மாட்டார். பலனுக்காக புசிக்க வேண்டும், இச்சைக்காக அல்ல. பிரசங்கி 10வது அதிகாரம் 17வது வசனம் என்று சாலோமோன் ஞானி கூறுகிறார். தனிப்பட்ட பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதே எனது ஒரே நோக்கம் என்று இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் ஜான் வெஸ்லி தன் தகப்பனிடம் கூறினார். தனிப்பட்ட ஜீவியத்தில் பரிசுத்தம் என்பதே எனது இலக்காகவும் இருக்கட்டும் என்று தேவனிடம் மன்றாடுவோம். நாம் எல்லோரும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்றால் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதுதானே நமது நெற்றி பட்டமாக, நெஞ்சின் சட்டமாக இருக்க வேண்டும். யாத்திராகமம் 28வது அதிகாரம் 36வது வசனம். பரிசுத்த ஆவியானவரின் நடமாடும் பரிசுத்த ஆலயங்களாக நற்சீர் அடைவோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். எங்களை பரிசுத்த ஆலயங்களாக மாற்றி அமைத்து உலகத்திற்கு ஆவியானவரை காண்பிக்க வழிநடத்தும் ஆண்டவரே என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.